திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கடந்த 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த அவரது சகோதரர் அசோக்குமார் நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். இந்த வழக்கு செந்தில் பாலாஜி மீதான பண பரிமாற்ற மோசடி மற்றும் கருப்பு பணம் தொடர்பாக அமலாக்கத்துறை மேற்கொண்ட விசாரணையின் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய சாட்சியாகவும் சந்தேகிக்கப்படும் நபராகவும் காணப்படும் அசோக்குமார் கடந்த காலங்களில் ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு வராமல் இருந்ததால் அவரை கைது செய்ய அமலாக்கத்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வந்தது. இந்த நிலையில் அவர் இன்று தானே நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். குற்றப்பத்திரிகை நகல் வாங்க இன்று ஆஜராக வேண்டும் என்று அசோக்குமார், செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 13 பேருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவர் அசோக்குமார் ஆஜராகியுள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அசோக்குமாரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.